தமிழ் அமுது நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் மனித மனம் பற்றிய தலைப்பிலே நாம் பேச சிந்திக்க இருக்கிறோம். நானும் திரு என் கணேஷ் அவர்கள் பல இடங்களிலே பல கம்பெனிகளிலே அவர்கள் மனிதவளத்துறையிலே தலைவராக இருந்து அவர் பணிபுரிந்திருக்கிறார். அவர் சேஷாய் பள்ளிப்பாளையத்திலே பணிபுரிந்து கொண்டு போது அவர் கீழே நான் பணியாற்றினேன். நான் பல இந்த மனிதவளத்துறையிலே பல பேர்களுடைய தலைமையிலே நான் பணிபுரிந்தாலும் எனக்கு மனிதருக்கு பிடித்தவர், எனது மனதிற்கு இனியவர் திரு என் கணேஷ் அவர்கள். அவர்களோடு நான் பல முறை அலுவல் நிமித்தம் சென்னை சென்றிருக்கிற பொழுது பல இடங்களுக்கு அவர் என்னை அழைத்து சென்றிருக்கிறார். அவ்வாறு ஒரு சென்றிருக்கிற பொழுது அவருடைய நண்பருடைய தகப்பனார் ஒருவர் அவர்கள் ஒரு அவருடைய நண்பருடைய தகப்பனார் அவர்கள் ஒரு பேமெண்ட் செலுத்தும் முதியோர் இல்லத்தில் அவர் தங்கியிருந்தார்கள். எல்லா வசதியும் அந்த முதியோர் இல்லத்தில் உண்டு. தனிப்பட்ட அவர்கள் நடத்துகின்றதால் அது பேமெண்ட்டும் செய்து கொள்வதால் அவர்களுக்கு தனியாக பிரத்யேக சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரும் அவருடைய மனைவியும் அங்கே தங்கியிருந்தார்கள். நாங்கள் அங்கே சென்று பார்த்தோம். ஆனால் அவர் இருவரும் கணவன் மனைவி இருவரும் மாலை மாலையாக கண்ணீர் வடித்தனர். என்ன காரணம் என்று கேட்கும்போது எல்லா விதமான வசதியும் இங்கே இருக்கிறது. ஆனால் என்னுடைய பேரப்பிள்ளைகள் நான் பார்க்க முடியவில்லை. அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக பார்த்து அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடன் நேசித்து அவருடன் பேச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எந்த விதமான வாய்ப்பையும் என்னுடைய மகன் தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர்களுக்கு எந்த மாதிரியான அன்பும் பாசமும் கிடைக்கவில்லை என்று. அதே மாதிரி சம்பவத்தை நான் இன்னொரு குறும்படத்திலே பார்த்தேன். அந்த குறும்படத்தை என்னுடைய நண்பர் ஒருவர் காண்பித்தார். அதில் கிராமத்தில் இருக்கிறவருடைய ஒரு வயதான பெற்றோர்கள் தன்னுடைய மகன் வீட்டிற்கு அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் அந்த கிராமத்து பெரியவருக்கு பேரன் பேத்திகள் அவருடைய மகன் மருமகள் எல்லோரும் ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் வயதான பெற்றோர்களுக்கு அவரோடு என்ன பேசுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய பேரன்களும் பேத்திகளும் அவரிடத்தில் கிரேண்ட்பா கிரேண்ட் மதர் என்று பேசும் பொழுது தன்னைத்தான் பேசுகிறார்களா என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றவில்லை. பாசம் பற்றி எல்லாம் இருந்தாலும் அதை அவர்கள் காட்டுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருந்தால் மிகுந்த சிரமத்தில் இருந்தார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது அவர் பேரன் பேத்திகளோடு பேச முடியவில்லை என்று வருத்தம் இருக்கும் மகன் அவரை சமாதானப்படுத்தினார். இங்கே எல்லோரும் ஆரம்பத்திலிருந்து அவர் ஆங்கிலத்திலேயே பேசி பழகியிருந்தனால் அவ்வாறு இருக்கிறது, உங்கள் மேல் பாசம் இல்லை என்று நினைக்காதீர்கள் என்று அவரை சமாதானப்படுத்தினார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே என்னை தாங்க முடியவில்லை. ஏன்னா அந்த இடத்திலிருந்து அவர் சொல்லிவிட்டார், நான் கிளம்புகிறேன், ஊருக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். டிக்கெட்டும் எடுத்தாகிவிட்டது. அப்பொழுது அவர்கள் அந்த காரை வரவழைத்து அதில் ஏர்போர்ட் போவதற்காக அவர்கள் தயாராகினர். பெட்டி படிக்கெல்லாம் எடுத்து வைத்தார்கள். அந்த பெட்டி படிக்கை எடுத்துக்கொண்டு உள்ளே அந்த காரினுள்ளே செல்லும்போது பேரன் ஓடி வந்தான். தாத்தா போக வேண்டாம் வாங்க என்று கூறிக்கொண்டு ஓடி வந்தான். அவள் தான் எல்லாவற்றையும் மறந்தார்கள். அவர்கள் இதற்கு மேலே எந்த சொர்க்கும் இல்லை என்று திரும்பி பெட்டி படிக்கிறதுக்கு வீட்டுக்குள் வந்திருக்கிறார் என்று அந்த குறும்படத்திலே காண்பித்தார்கள். பெற்றோர்களை எல்லாம் இந்த காலத்திலே இருக்கிற இளைஞர்கள் அவ்வாறு விட்டிருக்கக்கூடாது. அவர்கள் மீது பாசத்தை சொல்லி வேண்டும். தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் தாத்தா பாட்டியுடைய அருமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த குறும்படத்திலே தெரிந்து கொண்டேன். இன்னும் இளைஞர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகள் அந்த தாத்தா பாட்டிகளோடு நல்ல முறையிலே பாசம் பற்றோடு பழகியிருந்தால் அவர்களுக்கு வேறு சொர்க்கம் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.